Hi friends, welcome to Healthy Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான இஞ்சி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னி பார்த்தீங்கன்னா ஜீரண கோளாறு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னி செய்யறதுக்கு நான் முழுக்க நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பூண்டு, அடுத்ததா சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பருப்பு செவந்து வர அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்ததாக காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய், அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இஞ்சி, மேலே தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். லாஸ்ட்டாக சட்னிக்கு தேவையான அளவு புளிப்பு, அதுக்காக நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் பயன்படுத்தினாலும் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் போட்டு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா சுவையான இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி சட்னி பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவான்டிட்டி கம்மியாக அரைச்சாலே போதும். நம்ம அதோட காட்டம் போகிறதுக்காக தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ பயன்படுத்துகிறோம். அதை கண்டிப்பாக போட்டு அரைச்சிங்க அப்படின்னா தான் சட்னி டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.